ஒரு சீட்டிங் பண்ற பண்ணி. சீட்டிங்லாம் கிடையாதுடா. நான் பாரு இந்த கேம்ல ஒரு டைம்ல நான் வந்து அவார்ட் எல்லாம் வாங்கிருக்கேன். அப்பா மொக்க போடாம விளையாடு. மொக்க போறேன். அப்படியே பொக்குன்னு குத்துன்னு வெச்சுக்கோ. வா வா வா. ஏற்கனவே 8 பாயிண்ட். இல்ல 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 நான் அவரே. நீ காட்டு. இப்ப நீ தான் விளையாடணும். நீ காட்டு. கேம் 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 கேம். வீடு பாரு எப்படி இருக்கு, குப்பை குளம் மாதிரி. எப்படி உங்களுக்கு விளையாட மனசுலாம் வருது? வீடு நீட்டா வச்சுக்க தெரியல உங்களுக்குலாம். சரி முக்கியமான கேம் இருக்கா, நீ வந்து ஏன் டிஸ்டர்ப் பண்ற? இன்னும் எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா? இப்பதான் மாவு அரைச்சேன். அப்பனா எனக்கு இட்லி, அப்பனா இட்லி பணியாரம், அப்பனா எனக்கு தோசை. இங்க சூடு வச்சுறேன். இப்ப எதுக்கு நீ கத்துற? நாங்க மட்டும் கம்மன் விளையாடிட்டு இருக்கோம், வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ற? துவைச்ச துணி அப்படியே இருக்கு, காஞ்ச துணி அப்படியே தான் இருக்கு. வீடு எவ்வளவு குப்பையா இருக்கு பெருக்காம. அதெல்லாம் எங்கேயாவது பண்ணணும்னு தோணுது அவங்க 3 பேருக்கும். நீ வந்து துவைச்ச துணியை போய் காய வை, நீ வந்து காஞ்சி துணியை போய் மடிச்சு வை. அப்பா உங்க அப்பனுக்கு கடைக்கு போய் சிலதெல்லாம் வாங்கிட்டு வர வேலை இருக்கு. சூப்பர். நீங்க 2 பேரும் வீட்டுல வேலை செஞ்சிருங்க, நான் வெளில கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஆமா டோன்ட் சென்ட் அப்பா கடைக்கு. ஆமா அப்பா கடைக்கு வச்சிட்டா பாருங்க ஜாலியா இருவாரு. ஏய் என்ன போட்டு கொடுக்குறீங்க? கடைக்கு போனா சந்தோஷமா இருக்கணும். சரி நீ இங்கே இரு, நான் கடைக்கு போறேன். கடைக்கு நான் தான் போனோம், உனக்கு ஒன்றும் தெரியாது. பின்ன ஒன்னால தனியா கடைக்கெல்லாம் போக முடியாது. மொத்தமா 5-6 கடைக்கு போனோம். முதல்ல ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கணும், அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும், அப்புறம் சோப்பு ஷாம்பு அதெல்லாம் வாங்கணும், அதுக்கப்புறம் மெடிக்கல் வாங்கணும். ஐயோ 5-6 கடைக்கெல்லாம் நீ எல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்படுவோமா? நீ வீட்லயே இரு, இவளுங்களை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துரு, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் நான் பாத்துப்பேன், எனக்கு தெரியும். நீ உங்களுக்கு வீடு கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு. அட்லீஸ்ட் ஹெல்ப் பண்ணலனா கூட கொஞ்சம் கம்முன்னு உட்காரு. நீ போனா ரொம்ப கஷ்டப்படுவ, அதுக்காக சொல்றேன். நான் வீட்ல இருந்து ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் உன் நல்லதுக்கு சொல்றேன், அதுக்கப்புறம் நீ புரிஞ்சுப்ப. என்ன சொல்ற? கூட சேர்ந்து மட்டும் விளையாடாத சொல்லிட்டேன். சரி சரி நீ கிளம்பு. சீக்கிரம் க்ளீன் பண்ணாதீங்க. ஐ நீங்க இருந்தா நான் க்ளீன் பண்ண முடியாது, எங்களுக்கு வெக்கமா இருக்கு. நீ வெளில போ, அப்பதான் நான் க்ளீன் பண்ணுவோம். அப்பா அம்மா க்ளீன் பண்ண சொன்னல, வா க்ளீன் பண்ணலாம். க்ளீன்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்றது? A few minutes later. வெல்கம் மெட்ப்ளஸ் மேடம். என்ன மேடம் வேணும்? எல்லாமே வேணும், அதுக்கு தான் மெட்ப்ளஸ் வந்திருக்கேன். 5 கடைக்கு போகணுமா? இப்போ பாரு எப்படி நான் எல்லாத்தையும் ஒரே கடையில் வாங்கி காட்டுறேன். பரா பியூல பாடி ஸ்ப்ரே வந்துச்சா? மேடம் லாஸ்ட் டைம் அந்த ஷாம்பு வாங்கிட்டு போயிருந்தீங்களா மேடம்? நல்ல வேலை ஞாபகப்படுத்தீங்க. இதோ அங்க இருக்க பாருங்க மேடம். இது போனாடி ட்ரை பண்ணேன். அது எப்படி இருந்துச்சு மேடம்? அது நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இதுவும் பில் பண்ணிருங்க மேடம். நம்ம கிட்ட காஃபி பவுடர் இருக்கு மேடம், ட்ரை பண்ணி பாருங்க மேடம். என் ஹஸ்பண்ட் வந்து ஃபில்டர் காஃபி தான் குடிப்பாரு மேடம். இது இன்ஸ்டன்ட் காஃபி மேடம், ரெட் டர்ட்டில். டேஸ்டும் சூப்பரா இருக்கும் மேடம், குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். அப்படியே என்ன? அங்க இருக்க பாருங்க. எங்க ரெட் டர்ட்டில்? இதுவா? அது டீ மேடம், பக்கத்துல இருக்குது காஃபி. ஓ ஓகே. ஓ டீயா இது? ரெண்டுத்தையுமே வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதானே? ஆமா மேடம், இதுதான் ரெட் டர்ட்டில் இன்ஸ்டன்ட் காஃபி மேடம். இது டேஸ்டும் நல்லா இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும். பிரைஸ் பாத்தீங்கன்னா 290 மேடம், வெறும் 159க்கு உங்களுக்கு கிடைக்குது மேடம். இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ சொல்லுடி.
அது எப்படி கரெக்டாக நான் மெட் ப்ளஸ் இருக்கும்போது தான் கால் பண்ணுறேன். என்ன வேணும் உனக்கு? டைப்பரா? டைப்பர் எடுத்துட்டேன். அவனுக்கெல்லாம் எக்ஸல் தான் கரெக்டாக இருக்கும். வைப்ஸ் வேணுமா? ஆமாம், 1+1 ஆஃபர் வேறு ஏதோ போட்டிருக்கு இதில். அதையே எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்னங்க, இந்த கிட்டோஸையும் வைப்ஸ் சேர்த்து பில் போட்டுருங்க. இந்த டைப்பரும் சரி வை. நான் உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கேன். அதில் சில மெடிசன்ஸ்லாம் இருக்குது, அதையுமே கொடுத்துருங்க. சரியா? அவ்வளோதான். அவ்வளோதான். இந்தாங்க மேடம் உங்கள் ப்ராடக்ட்ஸ். பில்லு இதுக்குள்ளே போட்டிருக்கேன் மேடம். அப்படியா? சரி. இந்தாங்க. என்னப்பா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது? ப்ராடக்ட் தான் மேடம் வெயிட்டு. ஆனால் மெட் ப்ளஸில் பில் எப்பவுமே லைட் தான் மேடம். உங்களுக்கு 25% 50% டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது மேடம். ஜென்ரல் ப்ராடக்ட்ஸில் எப்பவுமே இருக்கும். அதுக்காக தான் மெட் ப்ளஸே வந்தேன். தேங்க்யூ மேடம். ஆல்மண்ட் பிஸ்கெட் வாங்க. 5 கடைக்கு நான் ஏறி போக சொன்னேன். இப்போ பாரு ஒரே கடையில் எல்லாத்தையும் வாங்கினேன். அப்பா அம்மா அப்பா வந்துட்டாப்பா. என்னப்பா காஸ்டியூம் இது? இது அரபிக் ட்ரெஸ். உனக்கு இதெல்லாம் தெரியாது. துபாய் ஃபீல்ட்ல நாங்க படம் பார்த்துட்டு இருக்கோம். அம்மா வந்துட்டாப்பா. ஏய், அம்மா போய் 1/2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அம்மா வந்துருவாளா? அது வேற ஏதாவது ஒரு ஆண்டியா இருக்கும். அம்மாலாம் அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. போய் நல்லா செக் பண்ணி பாரு. எனக்கு என்ன, அம்மா வந்து உங்களை திட்டு போய் நான் போய் வேலையை பார்க்கலாம்ப்பா. அம்மா 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 அப்பா. ஜி பூ பா. இப்படிப்பா மேஜிக். மேல பெட்ஷீட் போட்டா யாருக்கும் தெரியாது. அப்படியே உட்காருங்க, அம்மா வந்துட்டா. What a special surprise. Mommy, what is that surprise? எங்களுக்கும் சடன் சர்ப்ரைஸ் தான். எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல எல்லாத்தையும் வாங்கி வந்தா? இதெல்லாம் ஒரே கடையில் வாங்கிட்டு வந்தேன். என்னது? மெட் ப்ளஸ். மெட் பிளஸா? மெட் பிளஸ்ல எப்படா இது இந்த ஐட்டம்லாம் கிடைக்கும்? என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல தீபா. நீ சொல்றது எதுவுமே எனக்கு விளங்கல. மெட் ப்ளஸ்ல மெடிசின்ஸ் மட்டும் கிடையாது. பர்சனல் கேர் ஐட்டம்ஸ், பேபி ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறையவே இருக்கு. இனிமே உன்னால என்னை ஏமாத்தவே முடியாது. நானே வாங்கிட்டு வரேன் வெளியில போயிட்டு. பாரா, டெக்னாலஜி ஹஸ் so much improved. இந்தா எடுத்து போய் உள்ள வை. நாங்க எப்படி வீடு க்ளீன் பண்ணிருக்கோம் பாத்தியா? வீடை க்ளீன் பண்ணிட்டீங்களா? அப்ப என்னது இது?